ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் 12th டிசம்பர். தொடர்புக்கு 7338824242. ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களே, ஸ்ரீலஸ்ரீ குருமகா சந்நிதானம் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கிற இந்த நூலின் தொகுப்பாசிரியர் மற்றும் பதிப்பாசிரியர் உள்ளிட்ட பெருமக்களே, அவையில் இருக்கும் ஆன்றோரே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு நூலகமே ஒரு புத்தகமாய் இந்த நூல் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது, இதனுடைய பயன்பாடு என்ன, இதனுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி இந்த நூலின் ஆசிரியர் திரு பக்தன் அவர்கள் மிக விரிவாக சொன்னார்கள். இந்த நூலை திரு பக்தன் அவர்கள் கொடுத்தபோது இதை வாசிக்க எனக்கு கிடைத்த பேருக்காக நெஞ்சார மகிழ்ந்தேன். அதற்காக அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள். பெருமக்களே, ஒரு நூல் பழைய காலத்து தமிழ் இலக்கியத்தில் ஆரம்பித்து இன்றைக்கு இருக்கிற புத்திலக்கியம் வரைக்கும், நவீன இலக்கியம் வரைக்கும் பலவற்றை தொட்டு காட்டுகிறது, பலவற்றை தெளிவாக ஆனால் சுருக்கமாகவும் எளிமையாகவும் தருகிறது என்பதே ஒரு மகத்தான சாதனை. எல்லாருக்கும் வீடுகளிலே நூலகம் வைக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கலாம். ஆனால் வசதி கருதி, இடம் கருதி அப்படி ஒரு நூலகத்தை வைக்க முடியாமல் போகலாம். ஒரு நூலகத்தை வைக்க முடியவில்லையே, 100 புத்தகங்களையாவது வைக்க முடியவில்லையே என்கிற ஏக்கம் இருப்பவர்களுக்கு இந்த ஒரே ஒரு புத்தகத்தை வைத்தால் 100 புத்தகங்களை வைத்ததற்கான ஒரு ஈடு கிடைத்துவிடும் என்பது இந்த நூலுக்கான முதல் சிறப்பு. அது தவிர இந்த நூலுக்கு வேறு பல சிறப்புகள் உண்டு. பல சிறப்புகளை அவர்கள் எடுத்து காட்டினார்கள். என்னை பொறுத்தவரையில் 2 கருத்துக்களை இந்த இடத்தில் எல்லோருமே சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். என்ன காரணமோ தெரியாது, தமிழிலக்கியத்தை பற்றி பல தவறான புரிதல்கள் சமுதாயத்தில் உலவுகின்றன. தமிழிலக்கியத்தில் இவையெல்லாம் இருக்கின்றன, இவையெல்லாம் இல்லை என்று கற்பனையாகவே சில கோடுகளை போட்டுக்கொண்டு இந்த கோட்டுக்குள்ளேதான் தமிழிலக்கியம் இயங்கி வருகிறது என்று எண்ணக்கூடியவர்கள் உண்டு. அந்த தவறான எண்ணங்களை எல்லாம் இந்த நூல் கண்டிப்பாக தகர்த்து எறிந்துவிடும். அதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. 2 எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். அவர்கள் அகத்தியத்தில் தொடங்கி வாலியினுடைய அவதார புருஷன் வரைக்கும் ஒரே ஒரு நேர்கோட்டில் பயணிக்கின்றன என்பதை காட்டினார்கள். அந்த நேர்கோடு எப்படி வந்திருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். தொடங்கும் போதே இன்றைக்கு மகாகவியின் பாரதி மகாகவியினுடைய பிறந்த தினம் நாளை வருகிறது, அதை ஒட்டி என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். திருமழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தம் என்று பாடுகிறார். அந்த திருச்சந்த விருத்தத்தில் எல்லா பாடல்களுமே சந்தத்தில் அமைந்தவை. ஸ்ரீரங்கத்திற்கு போகிறார். ஸ்ரீரங்கத்தில் காவிரி கரையில் நின்று கொண்டு திருவரங்க விமானத்தை பார்த்து பாடுகிறார். அந்த பாடல் இதுதான்: கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனி கூன், உண்டை கொண்ட அரங்க ஓட்டி உள் மகிழ்ந்த நாதனூர். அது திருச்சந்த விருத்தம், எனவே சந்தத்திலேயே அமைந்திருக்கும். நண்டு கொண்டு நாரை பேர வாழை பாய நீலமே, அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீர் அரங்கமே. இதுதான் அந்த பாட்டு. திருமழிசை ஆழ்வார் என்றைக்கு வாழ்ந்தார்? குறைந்தபட்சம் 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால். ஆனால் இதே சந்தம் இந்த நாட்டில் எப்படி சுதந்திர போராட்ட காலத்தில் கூட வந்திருக்கிறது. தேச போராட்ட காலத்தில், விடுதலை போராட்ட காலத்தில் தமிழ் இலக்கியம் காட்டுகிற சந்தம்தான் மக்களுக்கு வழிகாட்டியது. கொஞ்சம் எண்ணி பாருங்கள்.
நண்டு கொண்டு நாரை பேர வாழை பாய நீலமே அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீர் அரங்கமே அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே நண்டு கொண்டு நாரை பேர வாழை பாய நீலமே அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீர் அரங்கமே. சரி, பாரதி புலவன் வரைக்கும் தான் வந்ததா? 1930ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் நாள் திருச்சிராப்பள்ளியில் டாக்டர் TSS ராஜன் இல்லத்திலே இருந்து ஊர்வலம் புறப்பட்டது. அந்த ஊர்வலத்தை முதன்மையில் வழிநடத்தியவர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார். எல்லோரும் நடந்தார்கள். நீண்ட தொலைவு நடக்க வேண்டும், பல நாட்கள். சில நாட்களுக்கு பின்னர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் சொன்னார், இத்தனை நாள் பாரதி பாடல்களை எல்லாம் பாடிவிட்டோம், பாரதி புலவன் இப்போது உயிரோடு இல்லையே, பாரதி 10 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே காலமாகிவிட்டார், பாரதி புலவன் இப்போது இல்லையே என்று ஆதங்கப்பட்டார். அதே தருணத்தில் ஒரு குரல் எழுந்தது. அந்த தொடர்ச்சி எப்படி வருகிறது பாருங்கள். நண்டு கொண்டு நாரை பேர வாழை பாய நீலமே அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீர் அரங்கமே அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். தமிழ் இலக்கியத்தினுடைய கருத்துக்கு கூட நான் போகவில்லை. தமிழ் இலக்கியத்தின் சந்தமே கூடத்தான் இந்த தேசத்து மக்களை இணைத்திருக்கிறது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தமிழ் இலக்கியம் பலவற்றை இந்த சமூகத்திற்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் தந்திருக்கிறது. அவற்றையெல்லாம் தொகுத்து திரு பக்தன் அவர்கள் பல ஆசிரியர்களின் கட்டுரைகளிலே இருந்து இந்த கருத்துக்களை எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் உண்டு. மாண்புமிகு ஆளுநர் முன்னிலையில் அந்த வேண்டுகோளை திரு பக்தன் அவர்களிடத்தில் மீண்டும் வைக்கிறேன். அடுத்த பதிப்பு வரும்போது சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பக்தி கூறுகளை எல்லாம் இன்னமும் விரிவாக இந்த நூல் தர வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாகவே இந்த இடத்தில் நான் வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அற்புதமான வாய்ப்பை வழங்கிய பசுத்தாய் பதிப்பகத்தாருக்கும் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.